எல்லா பிரச்சனையும் தீர்ந்து கல்யாணத்தை நடத்துறதுக்காக தாலி எடுத்து கொடுத்துட்டு கிட்டி மேலேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக எல்லோரும் தாலி கட்ட ஒரு நேரத்தில் போலீஸ்காரங்க நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்துகிறாங்க. ஒரு நிமிஷம் மேடம் என்னாச்சு சார், என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக இந்த இதில் பிரியான்றது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் சார்னு ஒரு லேடி முக்காடு போட்டுன்னு நிற்கிறாங்க. என்னாச்சு சார்னு சொல்லிட்டு தமிழும் கேட்குறாங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது, அதாவது மைனரு. நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்கன்ற மாதிரி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அப்படியெல்லாம் யாரும் இல்லை, நாங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாருமே மேஜர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஏம்மா உனக்கு என்னம்மா வயசுன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது. முக்காடை எடுமா முதல்லன்னு சொல்கிறாங்க. முக்காடை எடுத்தோன்னே பார்த்தா சின்ன பொண்ணாக இருக்குது. எனக்கு 17 வயசு தான். இங்கே பாருங்கள், இந்த பொண்ணோட ஆதார் கார்டு, ஃபோட்டோ, ரேஷன் கார்டு எல்லாமே 10th சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்குதுன்னு போலீஸ் காமிக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம் ஜானுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு உடனே சிபி அவங்க ஃப்ரெண்ட் எடுத்த வீடியோ காமிக்க சொல்கிறாரு. அன்றைக்கி சாரீ வாங்கும்போது அப்போ எல்லா பொண்ணுங்களையும் இந்த பொண்ணு மட்டும் இல்லை, வேறு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நாங்கள் செலக்ட் பண்ணது இந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு வர காணும், இந்த பொண்ணு வந்திருக்கா, உன்னை யார் அமிச்சது, எல்லாம் அந்த குறிஞ்சிநாதனோட வேலையாக தான் இருக்குன்ற மாதிரி சிபி சொல்லிட்டு இருக்காரு. சிபி சரி இப்போ இந்த பொண்ணு இது பண்ணுறது வேஸ்ட்டு, இந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், யாரோ சொல்லி தான் இதை செஞ்சுருக்கா, நம்ம அந்த உண்மையான ஜோடியை முதல்ல கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தோம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அவங்க காலையிலே கல்யாணம்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க. கல்யாணம் போனவங்க எங்கே போயிருப்பாங்க, அங்கே வராமன்னு யோசிக்கிறாங்க. அவங்கள யாரோ கடத்தி தான் வச்சுருப்பாங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பையனோட ஃபோன் நம்பரை எப்படியோ சிபி கேட்டு வாங்கிடுறாரு மேனேஜர்கிட்ட. அந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண வைக்கிறாங்க. இங்கே கடத்தி வச்சுக்கிற இடத்துல போயிட்டு சிபியும் தமிழும் ஃபைட் பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே எல்லாத்துக்கும் காரணம் குறிஞ்சிநாதன் தான் இவ்வளோ தூரம் பண்ணது, ஜானுமா பேருக்கு எடுக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எல்லாம் சரியாகி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சந்தோஷமாக ஜானு தமிழுக்கும் சிபிக்கும் தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் இந்த கல்யாணமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடியுது.